நாம் இப்பொழுது நிச்சயத்தினுடைய அந்த மோதிரம் மாற்றிக்கொள்கிற அந்த ஒரு ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். இந்த நிகழ்வில் இப்பொழுது மணமகளும் மணமகனும் அருமையான ஊழியக்காரர் அபிநேரும் அருமையான ஊழியக்காரர் சகோதரி செலினும் ஆண்டுடைய சமூகத்தில் சபையின் மத்தியில் பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக தேவனுக்கு முன்பதாக சாட்சியாக அவர்கள் மோதிரம் மாற்றிக்கொள்ள இருக்கிறார்கள். இந்த மோதிரத்தை கர்த்தருடைய தாசர்கள் ஒருமித்து வந்து மேடையில் வந்து ஜெபம் பண்ணி அது அவர்களுக்கு கொடுக்கப்படும். அவர்களை மாற்றும் இந்த காரியத்தில் கர்த்தருடைய கிருபை ஆண்டவருடைய நாம் மையப்படுறதுக்கு எதுவாக ஊழியக்காரர்களாய் நாங்கள் வாஸ்தவமாக நானும் ஐயா ஊழியக்காரர் வந்திருக்கிறாங்க ஒருமித்து செபிக்க இருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஒரு பாக்கியம். கர்த்தருடைய ஊழியத்தில் ஆண்டவர் ஜீவன சாட்சியாக எங்களை எங்கள் பிள்ளைகளை வைத்திருக்கிறார். இந்த ஒரு நிச்சயதார்த்தத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த மோதிரத்தை நாங்கள் கணவன் மனைவியுமாக ஊழியக்காரியாக சேர்ந்து அருமையான பரிசுத்த கர்த்தருடைய தாசர்களோடு சேர்ந்து நாங்கள் ஆசீர்வதித்து செபித்து கொடுக்க இருக்கிறோம். கர்த்தருடைய மகா பெரிதான கிருபையினால எங்களுடைய திருமண வாழ்க்கையில் 35 முடிந்து 36வது ஆண்டு காண செய்திருக்கிறார் ஊழியத்தில். அதனால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய ஊழியக்காரோடு சேர்ந்து பிரேசலா ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளை அபிஷேகம் என்னன்னா ஆசீர்வதிக்கும்படியான ஒரு கட்டளை, ஆசீர்வதிக்கும்படியான ஒரு அபிஷேகம். லாபத்திலும் ஜனங்களை கர்த்தருக்குள்ளாக கட்டவிழ்த்து விடுவிக்கும்படியான ஒரு அபிஷேகம். பிரேசலா அதனால நாங்கள் செபிக்க இருக்கிறோம். எல்லாரும் வருமானப்படுங்க எங்களோட கூட. அருமையான அன்பு மகனும் இப்பொழுது கணவன் மனைவியாக இணைக்கப்பட போறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை இந்த பூமியில ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பிக்குது. ஒரு புதிய யுகம். அல்லேலூயா. ஒரு புதிய யுகம். இந்த யுகம் உலகப்பிரார மனுஷன மாதிரி நடக்கிற திருமணம் அல்ல. இது உன்னதமான தேவனாய கர்த்தருடைய சமூகத்தில் நடக்கிற ஒரு பரிசுத்த விவாகத்தினுடைய அடையாளமான ஒரு நிச்சயதார்த்தம். பிரைஸ்லா அல்லேலூயா. பரிசுத்த விவாகம். ஆண்டவருக்கு தோத்திரம். இந்த பரிசுத்த விவாகத்தில் அவர்கள் பரிசுத்தமான தம்பதிகளாக பரலோக பிதாவாகிய தேவனுடைய சமூகத்தில் அவரால் இணைக்கப்பட போறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவரால் இணைக்கப்பட போறாங்க. அதனுடைய அடையாளத்துக்கு முன்னடையாளமாக ஆண்டவருக்கு மகிமையாக சாட்சியாக இந்த மோதிரத்தை அவர்கள் ஒருவருக்கு அணிந்து கொள்ள இருக்கிறார்கள். ஆண்டவருடைய வருகை மட்டும் இது அவருக்கும் சாட்சி, இவர்களுக்கு சாட்சி, சபைக்கும் சாட்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நீங்கள் நான் ஆராதிக்கிற தெய்வம் உண்மையுள்ளவர். நீங்கள் நான் சேவிக்கிற தெய்வம் உயிருள்ளவர். நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவர். அவர் வானத்துக்கு தேவன், பூமிக்கு தேவன், சர்வ லோகத்துக்கும் சர்வ சிருஷ்டிக்கு கர்த்தாவாய் இருக்கிறவர் ஆராதிக்கிறோம். நீங்கள் நான் பாக்கியவான்கள். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்துள்ள ஜனமும் பாக்கியம் உள்ளது. தேவ ஜனமே, இந்த பூமியில நீங்கள் நானும் பாக்கியவான்கள். காரணம் நாம் ஆராதிக்கிற தெய்வம் மகா பெரியவர். அவர் பரிசுத்தர். அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிர் உள்ளவர். நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஐயா. படிங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஜெபம் பண்ணுவோம். ஹalleluya. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிப்போம். எல்லாரும் ஒருமனப்பட்டு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, அருமையான பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும் ஐயா. ஆண்டவரே, இப்படி அடையாளமாக நீர் கொடுத்த அடையாளம் ஐயா. நீர் கொடுத்த அடையாளம் அருமையான மகன் அபிநேர். ஆண்டவரே, அப்பா செலினுக்கு அடையாளமாக ஆண்டவரே, மகன் செலின் ஆண்டவரே அபிநேருக்கு அடையாளமாக இவர்கள் இருவரும் உமக்கு அடையாளமாக, பரலோகத்துக்கு அடையாளமாக, பரிசுத்த ஆண்டவரே பரிசுத்தத்துக்கு அடையாளமாக ஆண்டவரே ஜீவன தேவனுடைய சாட்சிகளாய் விளங்கும்படியாக ஆண்டவரே இந்த பூமியில் ஆண்டவரே ஒரு மகிமையான தம்பதிகளாய், ஒரு ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட தம்பதிகளாய், ஆண்டவரே உமக்குள்ள ஒரு பக்தி உள்ள தம்பதிகளாய் ஆண்டவரே ஜீவிக்கும்படியாக அதில் விசேஷமாக உம்முடைய பரிசுத்தமான
பிள்ளைகள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே அப்பா இந்த மோதிரம் மாற்றிக்கொள்ள நிமித்தமாய் உறுதிப்படுத்துகிற ஆண்டவரை நிச்சயித்துக் கொள்கிற காரியத்தில் உம்முடைய மகிமை விளங்குவதாக, உம்முடைய மகிமை விளங்குவதாக ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இந்த மோதிரம் இவருக்கு ஆண்டவரே அப்பா அப்படியே சௌரிக்கும் அருமையான மகள் ஆண்டவரே செலினுக்கும் உம்முடைய வரியவர்க்கும் முத்திரை மோதிரமாய் நீர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஐயா, நன்றி ஐயா. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பாவுக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே இது உலக பிரகாரமான ஒரு அடையாளமாக இருந்தாலும் இதை காட்டில் ஒரு உன்னதமான அடையாளத்தை அருமையான பிள்ளைகளுக்குள்ளாக மனசாட்சி என்ற ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது மாத்திரலையா ஆண்டவரே, இவர்கள் ஆண்டவரே அப்பா பரிசுத்த விவாதத்தில் இணைக்கப்பட்டு மனசாட்சியோடு கூட இருக்க போவதற்காக ஸ்தோத்திரம். அது மாத்திரலையா உடைய சபையாகிய மக்கள் மத்தியில சாட்சியாக ஆண்டவரே உடைய நாமத்துக்கு மகிமையாக இந்த வைபவத்தின் ஆசீர்வதித்து தந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த போதத்தின் ஆசீர்வதி பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்தினால ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், பரிசுத்தப்படுத்துகிறோம். உடைய ஆவியானவர் அபிஷேகிக்கிறாக, பிள்ளைகள் அபிஷேகிக்கிறாக. ஆண்டவராம் இயேசுவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் சகல துதி கனம் மகிமை போலின் ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த வேதாகமத்தை ஜெபித்து அவர்கள் பரலோக பைபிள் மாற்றிக் கொள்வார்கள். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை சாட்சி. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். और उसके बाजू में रोड याद है, उसके बाजू मेट्रो के बाजू में और रोड से है ना पहले बिल्डिंग होटल है, उसके सामने का गेट है. கர்த்தருக்கு முன்பாக இந்த பரிசுத்தமான இந்த நிச்சயதார்த்தம் பின்தொடர்ந்து விவாக ஆராதனையும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஆவியானவர் நடத்துகிறார். வானங்களை பூமியை உண்டாக்கின எங்கள் பரலோக பிதாவே, நீ சர்வத்தையும் படைத்தீர். உம்மை மகிமைப்படுத்தும்படியாய் உம்முடைய சாயலாக உம்முடைய சொரூபத்திலும் மனிதனையும் நீர் படைத்தீர். அருமையான அப்னேரையும் அருமையான குழந்தை ஷெலினாவையும் நீர் படைத்தீர். ஆண்டவரே, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே பூமியை படைக்கும் முன்பாகவே இவர்கள் இணைய வேண்டும் என்ற திட்டம் இடத்தில் இருந்தது. அந்த நிச்சயத்தை நீரே முன்பே ஏற்படுத்தி இருக்கிறேன். அந்த நிச்சயத்தை உறுதிப்படுத்த முடியும். அதற்கு அடையாளமாக பிதாவே மோதிரங்களை இந்த பிள்ளைகள் மாற்றிக்கொண்டதை நாங்கள் எல்லாரும் இங்கே அங்கீகரித்து சாட்சியுடைய நிச்சயத்தின் சாட்சியுடைய எங்கள் கைகளை உயர்த்தி என்று சொல்லி இந்த பிள்ளைகளை நாங்கள் வாழ்க்கை உங்களுடைய வார்த்தையையும் பிதாவை இந்த பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டு இது வார்த்தையின் அடிப்படையில் நாங்கள் இணைகிறோம் என்கிற இணைப்பை இந்த பிள்ளைகள் இந்த வேளையில உறுதிப்படுத்துகிறபடினால இதற்கு நாங்கள் எல்லாரும் சபையினரும் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற அனைவரும் பொதுமக்களும் அந்த இடத்துல உறவினர்கள் எல்லாரும் இணைந்து இந்த பிள்ளைகளை கைகளை நீட்டி நாங்கள் ஆசீர்வாதம். இந்த வேதாகம வார்த்தை இந்த பிள்ளைகள் இணைக்கப்பட்டதற்கு அடையாளமாக இணைக்கப்பட போறதுக்கும் இணைக்கப்பட்ட வாழ்க்கைக்கும் இப்படி திட்டத்திற்கும் அடையாளமாய் இருக்கிறது. இணைப்புக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா வித கிரியைகளை நாங்கள் கட்டி போடுகிறோம். இயேசுவின் இரத்தத்தினால் நாங்கள் ஜெயத்தை எடுக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து இங்கு நடத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி பாஸ்டர் ஐயா இந்த பைபிளை ஆபங்களுக்கு பைபிளை
ಎಲ್ಲರೂ ಮೇಲೆ ಕೇಳೋದೀಗ Praise God. Hallelujah. Hallelujah. Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமப்படுது. இப்போ கர்த்தருடைய ஊழியக்காரமா மாஸ்டர்மா பிள்ளைகளை ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணி சகல அதிகாரம் படைத்திருக்கிற எங்கள் சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல ஆண்டவரே வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கழிவுன்னு மகிழ் கடவோம் என்கிற வார்த்தை தகப்பனே, இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் கர்த்தர் உண்டு பண்ணின நாளை பரலோகத்திலே முன்குறித்து இந்த நாளில் ஆண்டவரே ஒரு குறிக்கப்பட்ட நேரத்தை நீங்கள் கொடுத்த ரட்சா ஆண்டவரே, நீங்கள் நியமித்த நேரத்தில் எல்லா காரியத்தையும் நேர்த்து நடத்தி கொண்டிருக்கிறேன். உங்களுடைய சித்தத்தை மையத்தில் நடத்துகிறீங்க. அதை காரியத்தை நன்றியப்பா ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் மகிழ்ப்பட்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்க பரலோகம் உறுதி செய்து உடைய வாழ்க்கையை ஆண்டவரை இணைக்கப்படுகிற நேரத்தை எல்லாம் நீங்க உறுதி செய்து அந்த உறுதிக்கு ஏற்ற ஆண்டவரே அப்பா திருமணம் ஆண்டவரை மோதிரத்தை மாற்றுகிற காரியத்தில் நீங்கள் ஆண்டவரை நீங்கள் அங்கீகரித்து ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி ராஜா. நன்றி தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த காரியம் கர்த்தராலே வந்தது ஆண்டவரே, இந்த காரியம் கர்த்தராலே வந்தது, கர்த்தராலே வந்தது என்று சொல்லி கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த மணமக்களை நம்முடைய ஆண்டவரை நாமத்தினால் இயேசு கிறிஸ்து ஒரேப்பட்ட நாமத்தினால் ஆவியாருடைய ஆளுநரோட வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறோம் ஆசீர்வதிக்கிறோம். ரெபெக்காளை வாழ்த்துறது போல ராஜா எங்கள் சகோதரியை கோடா கோடியாய் பெருகுவாயாக என்று சொல்லி ஆசீர்வதிக்க இப்பொழுது இருக்கிற பார்க்கிறோம். 1000 மடங்கு விருத்தியாக முடியாது உங்கள் பிதாக்களின் நேரமாய் கர்த்தர் சொன்னபடியே உங்களை ஆசீர்வதி பேசுகிறாரு. ரிதவரஷதுஹரம் கரமரி கரலவதுஹாத்தியால போடுகிறார். ஹalleluya. பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் இந்த பிள்ளைகளை 1000 மடங்கு ஆசீர்வதிக்க போவதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ரிதஹந்த நிவாசல துரத்தரமரி கவலமா ஆவியுடைய அக்கினிமயமான பிரசன்னம் இப்பொழுது இறங்குவதாக நாதா. லிச்சக தூரஹம் கரிக்கவலவது கரமா மகிழ் 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 உங்கள் பிள்ளைகளை மூடுவதாக நாதா. ஏசப்பா ஏசப்பா ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவி எங்கள் மேல் இருக்கிற ஆவியானவர் ஆண்டவரே, பிள்ளைகளை வாழ்க்கையில் எந்த கட்டுக்குள்ள எந்த காவல் வராதபடி தகப்பனே எல்லா நுகங்களை எல்லாம் ஆண்டவரை ஈர வல்லவர்கள் இப்பொழுது ஆண்டவரை நீங்கி போக கடவுள் என்று சொல்லி கர்த்தாவே அப்பா நான் உனக்கு முன்பாக சென்று கோடனானவரை சபையாக்கும் என்று வார்த்தை முடியாக தகப்பனே எல்லா சபையாய் மாற்றப்பட்டதுக்காக மகிழ்ச்சி செலுத்துகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஊழியக்கார நாங்கள் முறைவிட்டு மனைமகனை வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறோம் ஆசீர்வதிக்கிறோம். We bless them in the name of Jesus Daddy. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மணமகளுக்குரிய ஆடைகளை மாற்றிக்கொண்டு வருவார்கள். அதற்கு முன்பு திருமணம் பரிசுத்த விவாகத்தினுடைய ஆராதனை நடைபெறும். வந்திருக்கிற தேவ ஜனங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். நான் திறக்கும் கதவுகள் எல்லாம் சில நேரம் அடைக்கிறீர். கோபத்தால் பகைத்தாலும் தேவன் நீர் நகைக்கிறீர். நான் நினைக்கும் வழிகளை எல்லாம் சில நேரம் அடைக்கிறீர். கண்ணீரால் புலம்பினாலும் என்னை நீர் அணைக்கிறீர். அடைத்ததின் காரணம் மூட நான் கற்றுக்கொண்டேன். வேண்டுவதை பார்க்கிலும் அதிகமாய் பெற்றுக்கொண்டேன். அடைத்ததின் காரணம் இன்று நான் கற்றுக்கொண்டேன். வேண்டுவதை பார்க்கிலும் அதிகமாய் பெற்றுக்கொண்டேன். சின்ன சின்ன ஆசைகள் நீர் பார்க்கிறீர், ஏக்கங்கள் நீர் தீர்க்கிறீர். முற்று அறிந்த போதிலும் மல்லையில் என்னை வைக்கிறீர். ஆசைகள் நீர் பார்க்கிறீர், ஏக்கங்கள் நீர் தீர்க்கிறீர். மூடன் என்ற போதிலும் மல்லையில் என்னை வைக்கிறீர்.
அது தொட வேணும். கேட்பதில் தவறில்லை, சித்தப்படி கேட்கிறேன். நீர் தந்த வாழ்க்கையில் அர்த்தம் அதை சேர்த்திடும். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, பரலோகம் இந்த நாளை தெரிந்து கொண்டதற்காய் நன்றி. ஆமாண்டவரே, அருமையான மகன் அப்னேருக்காய் நீர் செய்த இந்த ஈவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மகனுடைய வாழ்க்கையில் நீங்க செஞ்ச அற்புதத்துக்காய் நன்றி ஆண்டவரே. அதற்காக சாட்சியாய் நாங்கள் யாவரும் இங்கு கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உடைய பிரசன்னத்தினால் இந்த இடத்தை நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா, அன்றும் கூட அப்பா சாலமோன் ஆலயத்தை கட்டின பின்பு ஆண்டவரே எல்லா மகிமையும் இருந்தது. கடைசியாய் உடைய பிரசன்னத்துக்காய் 1000 பலிகளை செலுத்தின பின்பே ஆண்டவரே அந்த டெடிகேஷன் நடந்தது ஆண்டவரே. அப்படி ஆயுடைய தூய பிரசன்னம் அங்க கடந்து வரட்டும் ஆண்டவரே. ராஜாதி ராஜா உடைய பிரசன்னம் கடந்து வரட்டும். இயேசுவே உடைய பிரசன்னம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. அந்த கானாவூர் கல்யாணத்துல நீங்க இருந்ததுனால தான் ஆண்டவரே காலியான இடத்திலும் கூட நீங்க பெரிய சாட்சியா இருந்தது போல ஆண்டவரே. இந்த இடத்தை நீர் ஆசீர்வதிங்க. உடைய பிரசன்னத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. இந்த இடத்துல ஆண்டவரே அப்பா மணமக்கள் மாத்திரம் அல்ல, கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் நல்ல ரசத்தை ருசித்து பார்க்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு ஆசீர்வாதமான சூழ்நிலையை கொண்டு வாங்க ஆண்டவரே. ராஜா நீர் செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம். உடைய பிரசன்னத்தினால் நிரப்புவீங்க ஆண்டவரே. கூட்டி ஒவ்வொருவரையும் இங்க சேர்க்கும் போது ஆண்டவரே மனரம்பியத்தோடு சந்தோஷத்தோடு ஆண்டவரே நிறைவோடு இந்த கடந்து வந்து இந்த செல்லும் போது கூட ஆண்டவரே பிரியாவோட ஆசீர்வாதத்தோடு செல்லும்படியாக ஜெபிக்கிறோம். ராஜா நீர் செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இல்ல பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அந்த பாடலை பாடுவோம், அதோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தாவே தேவனே உமக்கு
அருமையாய் கர்த்தர் மையப்படுத்தி பாடியிருக்கிறார். கர்த்தருக்காக வைராக்கியமா குஜராத் மாநிலத்தில் கர்த்தருக்கு ஆக ஒளி செய்து கொண்டிருக்கிற அருமையான தாசன் கர்த்தர் நாம் மையப்படுவதாக. இப்பொழுது மணமகள் வந்து அமர்ந்து விட்டார். அடுத்து மணமகள் வர இருக்கிறாங்க. இந்த நேரம் மிக மிக முக்கியமான நேரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மிகவும் முக்கியமான நேரம். இன்னும் அதை காட்டிலும் முக்கியமான நேரம் நாம் பயபக்தியோட இருக்க வேண்டிய நேரம். பிரைஸ் தி லார்ட். ஏதோ ஆலயத்தில் கோபுரமான ஒரு ஆலயத்தில் போனால் தான் பயபக்தியாக இருக்கணும்னு இல்லை. எந்த இடத்துல நம்ம இருந்தாலும் அந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறார். அது பஸ்ஸில் பிரயாணம்னாலும் அவருடைய பயபக்தியாக இருக்கணும். நம் போர் இடங்களில் வர இடங்களில் நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி எந்த ஸ்தானத்திலும் நான் அங்கு வந்து உங்களை நினைச்சுவேன்னா சொல்லுங்க, ஆசீர்வதிப்பேன் இருக்கிறாரு. அப்போ இங்கே வந்திருக்கிற நீங்கள் நானும் இந்த இடத்துல ஆண்டவரை நீங்கள் பிரஸ்தாபம் பண்ணீங்கன்னா நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, இந்த தம்பதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பொதுவாக பெந்தெகோஸ்தே கல்யாணங்கள்ல திருமணம்னு போட மாட்டாங்க, பரிசுத்த விவாகம்னு போடுவாங்க. என்ன போடுவாங்க? பரிசுத்த விவாகம். விவாகமானது யாவருக்குள்ளும் கனமுள்ளது இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அந்த கனமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற ருசித்து கொண்டிருக்கிற தம்பதிகள் வந்திருக்கிறீங்க. பிள்ளைகளை பார்த்த பேர பிள்ளைகளை பார்த்த தம்பதிகள் வந்திருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே சமயத்தில் இந்த நாளில் பிதாவின் சித்தத்தின்படியாக பரிசுத்த விவாகத்தில் கணவன் மனைவியாக இணைக்கப்பட இருக்கிற பரிசுத்தவான்களால, தேவதாசர்களால, வந்திருக்கிற தேவ ஜனங்களால, உறவினர்கள் முன்னில அவர்கள் கணவன் மனைவியாக இணைக்கப்பட இருக்கிற இந்த பரிசுத்த விவாக வைபவத்தில் வந்திருக்கிறவங்கள் யாவரையும் இருவிட்டார் சார்பில் கர்த்தருடைய ஊழியக்கார அடியா மனமார வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம இப்பொழுது திருமண பரிசுத்த விவாக அந்த ஆராதனைக்குள்ள கடந்து செல்ல இருக்கிறோம். இதை நடத்தி கொடுக்க வந்திருக்கிறேன். இப்பொழுது இந்த திருமணத்தை நடத்தி கொடுப்பதற்காக அவர்களை திருமண பரிசுத்த விவாக உடன்படிக்கைக்குள்ளாக நடத்தி இந்த திருமணத்தை பரிசுத்த விவாகத்தை பதிவு பண்ணுவது கருத்திலையும் ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபத்தோடு நடத்தி கொடுப்பதற்காக பாஸ்டர் வில்சன் ஐயா வந்திருக்கிறார்கள். அவரை நாம் யாவரும் கரங்களை தட்டி வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் அவரை சின்ன பாடலை பாடி கர்த்தர் நாம் தினம் பண்ணுவோம். Sarva Srishti
நீரே முக்கிய தலைவர், நீரே இதை நடத்துங்க. நீர் எங்களோடு பேசு, எங்களுக்கு தேவையான இருந்தால் நாம் மகிமைப்படுவதா இயேசுவின் நாமத்தில் எல்லாரும் காரணம். திருமணத்தை நடத்துறதும் பாஸ்டர் கிடையாது, நாமும் நடத்துறதில்லை. திருமணத்தை ஏற்பாடு பண்ணது கடவுள், கர்த்தர். என்ன பைபிள் அப்படி சொல்லியிருக்கு, காட் இன்ஸ்டிடியூட்டட் மேரேஜ். உலகத்தை தேவன் படைச்சு முதல்ல ஒரு ஆணையும் பெண்ணையும் சேர்த்தே சிருஷ்டிக்கிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா முதலாவது ஆதாமும் ரெண்டாவது ஏவாளும் அல்ல. முதல் அதிகாரத்தில் படிக்கும்போது தேவன் ஒரு ஆணையும் பெண்ணையும் சேர்த்தே 1ஆம் அதிகாரத்தில் படைக்கிறார். தேவன் தமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக. பின்பு தேவனாகிய கர்த்தர் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆவது வசனம் பார்த்தீங்கன்னா उत्पत्ति के पुस्तक में முதலாவது அதிகாரம் 26ஆவது வசனம், पहला अध्याय 26वां वचन, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் அப்படின்னு சொல்லி மனுஷன் உண்டாக்குறார். फिर परमेश्वर ने कहा हम मनुष्य को अपने स्वरूप के अनुसार अपनी समानता में बनाए। அதுக்கப்புறம் நீ பார்த்தீங்கன்னா ஆதாம் ஏவாளை என்று சொன்ன வார்த்தையினாலே உண்டாக்கிட்டார். और इसी प्रकार परमेश्वर अपने वचनों के आधार पर हव्वा और आदम को सृष्टि किया। அவருடைய வார்த்தையினால மனுஷன் படைக்கப்பட்டான். उनके वचनों के द्वारा मनुष्य रचाया गया। தேவனுடைய சாயல் ஆவி, परमेश्वर का स्वरूप, उनका छवि आत्मा, அதே போல சாயல தான் மனுஷனை படைச்சார். उनके छवि में मनुष्य को भी बनाया। இரண்டாவது அதிகாரத்துல இப்படி ஆவியால் படைக்கப்பட்ட மனுஷனுக்கு சரீரத்தை உண்டு பண்றார். और दूसरे अध्याय में जो आत्मा के द्वारा बनाया गया जो मनुष्य है उसको एक शरीर दिया गया। சரீரத்தை படைச்சதுக்கு பிறகு அந்த முதலாவது படைக்கப்பட்ட சரீரமாகிய ஆண் அதனுடைய விலாயெலும்பை எடுத்து முடிச்சு அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொன்னது அப்படினால ஏற்ற ஒரு துணையை ஒரு மண்ணால் உண்டாக்குறார். और मनुष्य को रचाने के बाद उसके शरीर के एक अंश को निकालकर उसके द्वारा बनाई गई स्त्री है हव्वा। அதை நம்ம ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம். इस बात को हम उत्पत्ति के पुस्तक दूसरे अध्याय में हम देख सकते हैं। ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் उत्पत्ति का पुस्तक दूसरा अध्याय 18வது வசனம் சொல்கிறது, 18वां वचन कहता है, தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். वचन कहता है फिर यहोवा परमेश्वर ने कहा आदम का अकेला रहना अच्छा नहीं, मैं उसके लिए एक ऐसा सहायक बनाऊंगा जो उससे मेल खाए। இதை இப்படி பார்க்கலாம், நம்ம ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே மனுஷனை படைச்சார்னு பைபிள் சொல்லியிருக்கு. बाइबल कहता है कि इस सृष्टि के रचाने से पहले ही परमेश्वर ने मनुष्य को बनाया। வானத்தை பூமி படைக்கிறதுக்கு முன்னாடியே மனுஷனை படைச்சிட்டாரு. पृथ्वी और आकाश को बनाने से पहले मनुष्य बनाया गया, रचाया அந்த गया। மனுஷனுக்கு தன் வார்த்தையினால ஒரு ஒரு வாழ்வை உண்டாக்குறாரு. और परमेश्वर अपने वचनों के द्वारा उसके लिए एक जिंदगी, एक जीवन करता बनाता அதுக்கு है। பிறகு சரீரத்தை உண்டாக்குறாரு. उसके बाद उसके लिए एक शरीर बनाता है। முதலாவது சரீரத்துல மனுஷன் வாழும்படியாக ஆதாம சரீரத்துல உண்டாக்குறாரு. शरीर के द्वारा एक मनुष्य संसार में रह सके इसलिए उसको शरीर सौंपा जाता है। अதாவது शारीरिक रीति से मनुष्य को मिट्टी से मनुष्य को पहले बनाया, फिर बाद में वही मनुष्य का हड्डी से उसका पत्नी को उन्हें बनाया. तो பாருங்க, முதலாவது மனுஷனை மண்ணால் உண்டாக்குறாரு, இரண்டாவது அந்த மனுஷனுடைய அந்த சரீரத்திலிருந்து அவனுடைய எலும்பினால அவனுக்கு ஏற்ற துணை உண்டாக்குறாரு. पहले परमेश्वर मनुष्य को मिट्टी से बनाते हैं, बाद में इसके हड्डी के द्वारा उसके लिए स्त्री बनाते हैं, उसकी पत्नी को। இதுல இருந்து என்ன தெரியுது? इसके द्वारा हम क्या जान पाते हैं? மனுஷனை படைச்சது கடவுள், मनुष्य को परमेश्वर ने बनाया இரண்டாவது அவனுக்கு ஏற்ற துணை ஏற்படுத்தினது கடவுள். और उसके लिए एक सही योग्य एक स्त्री बनाया, वो भी परमेश्वर ने बनाया। ஏற்ற துணையை, வாழ்க்கை துணையை கடவுளே ஏற்படுத்துறாரு. एक योग्य मेल खाने वाली एक स्त्री को, एक पार्टनर को परमेश्वर स्वयं बनाते हैं। இந்த வார்த்தைகள் இருந்து இந்த 1ஆவது 2ஆவது அதிகாரத்துல நாம் பார்க்கும்போது மனுஷன் தனிமையா இருக்கிறது நல்லது கிடையாது. यहाँ पर पहला और दूसरा अध्याय के आधार पर हम देखते समय मनुष्य का अकेला रहना उचित नहीं है। சிலர் நினைப்பாங்க நான் தனியா இருந்தா தான் நல்லதுன்னு நினைப்பாங்க. कुछ लोग समझते हैं कि मैं अकेला रहना ही मेरे लिए उचित होगा। வயசு 30 ஆயிட்டு 35 ஆயிட்டு भले 30 वर्ष के हो जाते हैं, 35 वर्ष के हो जाते हैं। நான் தனியாவே இருந்துட்டு போறேன். कुछ लोग कहते हैं कि मैं अकेला रहना ही बेहतर होगा। பைபிள்ல உள்ள தேவனுடைய திட்டம் என்பது மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது இல்லை. लेकिन बाइबल के अनुसार, शास्त्र के अनुसार मनुष्य का अकेला रहना उचित नहीं है। இரண்டாவது பைபிள்ல சொல்லிருக்கு திருமணமானது நல்லது.
लेकिन दूसरा आगे वचन कहता है विवाह जो है वो बहुत ही अच्छा है। திருமணம்ங்கிறது நல்லதுன்னா தனியா இருக்கிறது நல்லது கிடையாது, திருமணம்ங்கிறது நல்லது. अकेला रहना उचित नहीं बल्कि विवाह करना उचित है। வாழ்க்கை துணையை ஏற்படுத்துறது கடவுளுடைய வேலை. परमेश्वर एक जीवन साथी बनाना परमेश्वर का कार्य है, அது மனுஷனுடைய வேலை கிடையாது. वो जीवन साथी बनाना एक मनुष्य का कार्य नहीं है। பைபிள்ல இருந்து பார்க்கிறோம். यही हम बाइबल के आधार पर பாத்தீங்கன்னா சரியான வாழ்க்கை துணை கடவுள் ஏற்படுத்துறார். एक सही योग्य पार्टनर आके परमेश्वर के द्वारा दिया जाता है। துணை ஏற்படுத்துவேன்னு சொன்னது கரெக்ட். एक सही उचित एक आके पार्टनर बनाना परमेश्वर के நாமாக ஒரு வாழ்க்கை துணை ஏற்படுத்த கூடாது. हमें स्वयं अपने इच्छा अनुसार हमें आके अपने लिए जीवन साथी नहीं चुनना है। ஏற்படுத்துற துணையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். परमेश्वर के द्वारा दिया गया एक साथी को हमें चुन लेना है। திருமணத்துல ஒரு 4 முக்கியமான காரியத்தை நாம் அறிகிறோம். एक विवाह में 4 मुख्य कार्य है, इस बात को हम जानते हैं। அது நல்லது கிடையாது. अकेला रहना उचित नहीं है, திருமணம் நல்லது. विवाह अच्छा उचित है। और வாழ்க்கை ஏற்ற துணையை கொடுக்கிறது கர்த்தர். अब एक जीवन साथी देना, एक अच्छा साथी देना परमेश्वर का कार्य है। சரியாக துணையை கொடுக்கிறது கர்த்தர். एक बेहतरीन एक सही साथी देना परमेश्वर का कार्य है। நான் டைம் கொஞ்சம் வேகமா நான் போவேன், நீ நான் வேகமா பின்பற்றவே வேண்டியது. समय कम होने की वजह से थोड़ा जल्द लूंगा। சோ ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு திருமணமானது கிறிஸ்துவை மையமாக கொண்ட திருமண வாழ்க்கையாக அமைய வேண்டும். एक विवाह जो है परमेश्वर प्रभु यीशु मसीह को मध्य रखकर वो विवाह होना चाहिए। இடையில இன்னொரு வார்த்தையை சொல்லிருக்கேன், பிரசங்கில சொல்லப்பட்டிருக்கும் ஒண்டியா இருக்கிறதுல ரெண்டு பேர் சேர்ந்து இருக்கிறது நல்லது. सब उपदेशक के पुस्तक में कहा गया है कि अकेला रहने से अच्छा कि किसी साथी के साथ रहना। ஒரு ஆண் எவ்வளவு பணங்கள் சம்பாதிக்க பண்ணலாம், एक मनुष्य भले कितना ही संपत्ति कमा அது ले, ஒரு பெண் எவ்வளவோ பணம் சம்பாதிக்க பண்ணலாம், कितना भी वो संपत्ति कमा ले, அது சக்சஸ் ஆன குடும்ப வாழ்க்கையா அமையாது. एक बेहतरीन एक जिंदगी नहीं कहलाएगा। கர்த்தர் அழைத்தால் ஒழிய யாரும் தனியாக வாழ்க்கை நடத்தக்கூடாது. अगर परमेश्वर का इच्छा बिना किसी को भी अकेला एक जीवन नहीं जीना है। கிறிஸ்துவின் மையமான கொண்ட திருமணமாய் அது அமைய வேண்டும். मसीह को मध्य रहते हुए एक विवाह होना चाहिए। அந்த திருமணம் எப்படி அப்படிங்கிறது ஒரு சில பாயிண்ட்ஸ் நம்ம கவனிக்க போறோம். वो विवाह किस प्रकार का होना है इस बारे में हम जानेंगे। திருமணம் சக்சஸா இருக்கணும்னா अगर एक विवाह आके सक्सेसफुली बेहतरीन तरीके से होना है तो வெளிநாடுகள்ல பாத்தீங்கன்னா டிவோர்ஸ் நிறைய நடக்குது. बाहर गांव में हम देखते समय आके बहुत विदेशी में बहुत இந்தியால டிவோர்ஸ் அதிகமாக தொடங்கி விட்டது. और तलाक की बातें इंडिया में भी बहुत अधिक हो गई है। கிறிஸ்தவ வாழ்க்கையில டிவோர்ஸ் இருக்க கூடாது. और मसीह लोग की जिंदगी में किसी प्रकार का तलाक की कार्य नहीं होना है। அதுக்கு தான் எல்லாரையும் கூட்டி வச்சு இப்படிப்பட்ட ஒரு விவாக ஆராதனை எல்லாரும் முன்பாக நம்ம நடத்துகிறோம். यही वजह है कि हम सभी को बुलाकर एक विवाह का एक आराधना हम सम्मेलन बनाते हैं। இல்ல ரெண்டு குடும்பத்தை வச்சு சுருக்கமா நம்ம பண்ணிரலாம். हम या फिर हम दो परिवार आके अकेले में भी ये कार्य कर सकते हैं। நம்ம ஒரு சமுதாயத்தை அழைச்சு அவங்க முன்னால இப்படி திருமணம் பண்றோம். क्यों एक समुदाय को हम बुलाकर उनके मध्य एक हम विवाह एक शादी रचाते நீங்க हैं எல்லாரும் அவங்களை ஆசீர்வதிக்கவும் ताकि हम सभी उनको आशीष करें அடுத்த சக்சஸ் ஆன ஒரு திருமண வாழ்க்கையை அவங்க அமைக்கவும் और एक बेहतरीन एक विवाह का एक जिंदगी वो बिताए। இரு குடும்பமும் மாத்திரம் போதாது, केवल दो परिवार काफी नहीं है, பாஸ்டர்கள் சபை மாத்திரம் போதாது, पासवान या फिर आके कलीसिया काफी नहीं है, சமுதாயம் மாத்திரம் போதாது, समुदाय काफी नहीं है, சர்க்கார் மாத்திரம் போதாது, सरकार काफी नहीं है। இவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணலாம். ये सभी लोग आके हमें मदद कर सकते ஆனா हैं, சக்சஸ்க்கு அவங்க எல்லாம் காரணம் கிடையாது. लेकिन आके एक बेहतरीन जिंदगी के लिए वो लोग वजह नहीं हो सकते, இயேசுவே காரணம். केवल यीशु मसीह वजह है। அப்ப இயேசுவை மையமாக கொண்ட திருமண வாழ்க்கை அமைக்கிறது तो यीशु मसीह को मध्य रखकर जो विवाह करते हैं वही जरूरी है। நம்முடைய வேதாகமத்துல எபேசியர் நிருபம் 5வது அதிகாரத்துல 22வது வசனத்தை கவனிக்கலாம். हमारे शास्त्र में इफिसियों का पुस्तक 5வது அதிகாரம் 22வது வசனம், இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். हे पत्नी अपने 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 पति ऐसे अधीन रहो जैसे प्रभु के, मसीह के भय से एक दूसरे के अधीन रहो। ஓகே, இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். எபிசியன்ஸ் 5:22. हे अपने अपने पति के ऐसे अधीन रहो जैसे, क्योंकि पति पत्नी के मसीह इस कारण मनुष्य अपने माता पिता को छोड़कर अपनी पत्नी से मिला रहेगा और वे दोनों एक तन होंगे। என்ன சொல்லிருக்கு பாத்தீங்களா? ஆணை பார்த்து சொல்லிருக்கு, உன் தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து மனைவியுடன் இசைந்து ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். एक पुरुष को देखकर कहा गया है अपने माता पिता को छोड़कर अपनी पत्नी से मिला रहेगा।
இதில் என்ன சொல்லியிருக்குன்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மாவையும் அப்பாவையும் விட்டு அவங்கள கவனிக்காமல் தனியாகவே போயிட்டு குடும்ப வாழ்க்கை நடத்தணும், அவங்களுக்கு நமக்கு தூரமாயிடணும் அப்படின்னு பைபிள் சொல்லிருக்கிறதா நிறைய பேர் நினச்சிக்கிடுவாங்க. कुछ लोग इस वचन को इस प्रकार समझ लेते हैं कि अपने माता पिता को छोड़कर उनका कोई कार्य न करे बिना वो अलग हो जाए। அப்படி இல்லை, या नहीं, இதுல ஒரு குடும்பத்தினுடைய நிர்வாகத்தை தான் பொறுப்பேற்று நடத்த வேண்டும் என்கிற பொறுப்பை ஒரு கணவனுக்கு கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும்படியே சொல்லுகிறார். एक परिवार का जो जिम्मेदारी है उस जिम्मेदारी को उठाना एक पुरुष को परमेश्वर बताते हैं। அதுக்கு பிறகு இந்த குடும்பத்துல இன்வால்வ் ஆகி நாங்க தான் இதெல்லாம் அவங்க ஆலோசனைப்படி நடக்காம ஒரு கணவன் மனைவி இருவரும் இணைந்து இந்த குடும்பத்தை நடத்த வேண்டும். और बाद में एक दूसरे के सलाह के अनुसार, समझदारी के अनुसार एक पुरुष और पत्नी मिलकर परिवार को आगे बढ़ाना। ஆதியாகமம் 2வது அதிகாரத்துல 24வது வசனம் அதான் சொல்லுது. और उत्पत्ति की पुस्तक 2 अध्याय 24वां वचन भी यही कहता है। சேம் வசனத்தை தான் பரிசுத்த ஆவியானவர் எபேசியர் நிருபத்தில் நமக்கு சொல்றாரு. इसी वचन को आगे इफिसियों का पुस्तक में भी पवित्र आत्मा हमें बताते हैं। அதே போல பெண்ணுக்கு சொல்லும்போது इसी प्रकार एक स्त्री को बताते समय 45:10 அது 11 இந்த சங்கீதம் புத்தகம் 45வது அதிகாரம் 10-11 படிக்கும்போது भजन संगीता 45 11 और 10वां और 11वां वचन पढ़ते समय குமாரத்தியை கேள், உன் செவி சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு, அப்பொழுது ராஜாவானவர் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்துகொள். हे राजकुमारी सुन और कान लगाकर ध्यान दे, अपने लोगों और अपने पिता के घर को भूल जा, और राजा तेरे रूप के चाह करेगा, क्योंकि वो तो तेरा प्रभु है, तू उसे दंडवंत कर। பெண்ணுக்கும் இதே போல தான் சொல்லப்பட்டிருக்கிறது. देखिए एक स्त्री को भी यही बताया गया है, அம்மா அப்பாவை பிரிஞ்சு கணவன் கூட சேர்ந்து अपने माता पिता को छोड़ अपने पति के साथ रहे। இதனுடைய ஒட்டுமொத்த அர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்க குடும்ப நிர்வாகத்தை நீங்கள் நடத்த வேண்டும். इसका मतलब ये हुआ कि आप दोनों को मिलकर अपने परिवार को चलाना है, आगे ले जाना है। அப்பா அம்மாவை நீங்க இரு வீட்டாரும் ரெண்டு வீட்டாரையும் நன்றாக அவர்களை கவனிக்க வேண்டும் கடைசி வரை. अपने माता पिता को, दोनों घराने के अपने माता पिता को सही मायने पर जिम्मेदारी के साथ ख्याल रखना आपकी जिम्मेदारी है। இந்த வசனத்தின் மூலமாக நிர்வாக பொறுப்பை நீங்கள் ரெண்டு பேரும் ஏற்றுக்கொள்கிறீர்கள். इस वचन के आधार पर एक घर के चलाने का जो जिम्मेदारी है, इस जिम्मेदारी को आप अपने ऊपर ले लेते हो। இதான் கர்த்தர் இந்த இடத்துல தெளிவுபடுத்துகிறார். इसी है परमेश्वर के वचन के अनुसार சில வீடுகள் எப்படின்னா, कुछ घराने में நான் எங்க வீட்ல எங்க அம்மா அப்பா சொல்ல கேட்பேன், நான் உங்க வீட்ல உங்க அப்பா சொல்ல கேட்க கூடாது அப்படிங்கிற காரியம்லாம் இருக்கும். कुछ घराने में कहेंगे कि केवल मैं अपने माता पिता की बात सुनूंगा, मैं तुम्हारी माँ बाप की बात नहीं सुनूंगा। இல்ல, மற்றவருடைய ஆலோசனை கேட்பது நல்லது, किसी का सलाह सुनना उचित है, முடிவெடுக்கக்கூடியது நீங்க. लेकिन निर्णय लेना आपके हाथों में है। அதாவது ஒரு தொழில் செய்யும் போதோ அல்லது ஒரு காரியத்தை செய்யும் போது ஆலோசனை நமக்கு தேவை. एक कार्य करते समय, एक व्यापार करते समय किसी की सलाह की आवश्यकता है। திருமண வாழ்க்கையில் அப்படிதான், और आगे एक विवाह का कार्य भी ஆலோசனைகள் நமக்கு அதிகம் தேவை. हमें सलाह की आवश्यकता है, ஆனால் கடைசியாக முடிவெடுத்து இப்படிதான் செய்ய வேண்டும் என்பது ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செய்யணும். सलाह लेना बेहतर है, लेकिन अंत में निर्णय लेना आप दोनों के हाथों நாம में। இஷ்டத்துக்கு முடிவெடுத்துட்டு ஆண்டவர் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாருன்னா ஒருபோதும் ஆண்டவர் சரி பண்ண மாட்டார். अगर हम अपने स्वयं के अनुसार अपनी मर्जी से हम कुछ निर्णय ले लेंगे तो और कहेंगे कि परमेश्वर सब कुछ सही कर देंगे, तो वो संभव नहीं है। ஆமா, ஏன்னா நம்ம சில பேர் என்ன, நாம தப்பா பண்ணிட்டு பிறகு ஜெபம் பண்ணா நல்லா நடந்துரும் சரியாயிரும் அப்படின்னா திருமணம் சரியா ஒழுங்காகிறது கிடையாது. कुछ लोग मानते हैं कि हम अपनी इच्छा के अनुसार अपने मन मर्जी करेंगे और परमेश्वर सब कुछ संभाल लेंगे, देख लेंगे, तो ऐसा नहीं होगा। இருக்கீங்களா எல்லாரும்? क्या सभी लोग यहीं पर उपस्थित எல்லாருக்கும் हैं? புரியுதுன்னு நினைக்கிறேன். मेरे எங்களை போல பெந்தேகோஸ்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்க அந்நிய பாஷை நிறைய பேசிட்டா கர்த்தர் இந்த காரியத்தெல்லாம் சரி பண்ணிடுவாங்க கூட நாங்க நினைச்சுக்கிட்டோம். कुछ लोग हम मान लेते हैं कि बेंतेकोस्त में हम आके अन्य भाषा में अधिक बात करेंगे तो सब कुछ सही हो जाएगा। नहीं, ऐसा கர்த்தருடைய नहीं। வார்த்தையை மிஞ்சி எதுவுமே கிடையாது. परमेश्वर का वचन से भी बढ़कर कुछ नहीं है। கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி செய்தால் ஆவியானவர் உதவுவார். अगर परमेश्वर के वचनों के अनुसार उनके आधार पर हम करेंगे तो पवित्र आत्मा हमारी सहायता करेगी। கர்த்தருடைய வார்த்தைக்கு இசைவாய் செய்யாவிட்டால் अगर पवित्र आत्मा के मदद के बिना हम कुछ करें तो கர்த்தர் உதவி செய்ய இயலாது. परमेश्वर हमारी मदद नहीं कर पाएंगे। அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா तो இருக்கு. ये बहुत ही मुख्य कार्य है। இரண்டாவது விஷயம், दूसरी बात, ஒரு குடும்பத்திற்கு கணவன் தலைவன். एक परिवार का एक पुरुष आके सरदार இதை है। சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு காரியத்தை சொல்லிடுறேன். इससे पहले एक बात कहना चाहूंगा, கர்த்தருடைய பார்வையில परमेश्वर के नजर में ஆணும் பெண்ணும் पुरुष या स्त्री, கணவனும் மனைவியும் पति पत्नी ஈக்குவல், समानता में है। ரெண்டு பேருமே சரி நிகரானவர்கள். दोनों एक ही समानता में है। கடவுளுக்கு முன்னால போயிட்டு நான் பெரிய ஆளு நீ சின்ன ஆளு அப்படிலாம் சொல்லவே முடியாது. पुरुष के सामने मैं बड़ा हूँ या फिर तू बड़ी है ऐसा नहीं कह सकते। ஆனா ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு மாத்திரம் தான் கணவன் தலைவன். लेकिन एक परिवार को आगे ले जाना ही केवल एक पुरुष
पुरुष का सरदार कुटुंब चलाने के लिए केवल पति वो शिरोमणि है. இதை மனதில் கொள்ள வேண்டும். इस बात को हमारे मन में रख लेना. ஆமா. அதனால கணவன் வந்து உலகத்திலே ஆணுனாலே பெரிய ஆளு, பெண்ணாலே கீழ் ஜாதி அப்படிலாம் கிடையாது. पति मतलब पुरुष यानी बहुत बड़ा है, स्त्री यानी उसका कोई बड़ापन नहीं है. ऐसा சில பேர் என்ன நினைக்கிறாங்க, ஆண் பாஸ்டர் பெரியவர், பெண் பாஸ்டர் கீழே அப்படின்னு நினைக்கிறாங்க. कुछ लोग मानते हैं कि अगर एक पुरुष पास्टर होगा तो बड़े हैं, एक स्त्री पास्टर होगी तो கிடையவே கிடையாது. ऐसा कोई बात. கர்த்தருடைய பார்வையில் ஆணும் பெண்ணும் சரிநிகரானவர்கள். परमेश्वर के नजर में पुरुष या स्त्री दोनों एक ही समानता में. एक परिवार में भी इसी प्रकार है. ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு ஒரு இன்ஜின் தேவை. கணவன் தலையேற்று நடத்த வேண்டும். ஆகவே கணவன் தலைமை பொறுப்பை ஏற்கிறார். लेकिन एक परिवार चलाने के लिए इंजन की आवश्यकता है, इसलिए एक पुरुष आगे एक परिवार को आगे ले जाएगा. எபேசியர் 5:23ல கணவன் குடும்பத்துக்கு அல்லது மனைவிக்கு தலையாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. इफिसियों के 5वां अध्याय में पुरुष आके सिर है कहा गया है, स्त्री का सिर है कहा गया है. ஆனா மனைவி வந்து சரீரம். जो स्त्री है, पत्नी है, वो शरीर है. பாருங்க, எனக்கு ஒரு தலை இருக்கு வைங்களேன். எனக்கு ஒரு தலை இருக்கு. मेरे पास एक सर है, सिर है. ஃபேமிலில நான் தலை வச்சுக்கோங்களேன். मेरे परिवार में मैं सिर हूं समझो. எனக்கு தலைக்கு நேர கீழ என்ன இருக்கு பாருங்க அடுத்தது. और मेरे सिर के नीचे क्या है आप देखें. கழுத்து. वहां पर एक गर्दन है. கழுத்து தான் மனைவி. वो गर्दन ही स्त्री தலையை बीवी है. திருப்புறதே மனைவி தான் பாருங்க. और सर को चारों ओर घुमाना केवल एक पत्नी की काम है. घुमाती है. நம்ம மறந்துட கூடாது. எப்பவும் தலை திரும்புதோ அது திரும்ப வைக்கிறது மனைவி. ஒரு கைத்தட்டு கூட பெண்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க. जब जब सर घूमता है तभी इसको घुमाने में मदद करने वाला एक गर्दन है. சமூகச்சீங்கன்னா கை தட்டலாம். अगर ये समझे तो ताली बजा सकते हो. நானும் எங்க மனைவியும் எங்களை திருப்பி திருப்புவாங்க. நாங்க திருப்பிக்கிட்டே தான் இருப்போம். जब मेरे पत्नी भी जब मुझे घुमाती है तभी मैं भी घूम लेता हूँ. திரும்பலன்னா வண்டி எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆகும். अगर मेरा सर ना घुमाऊं तो कहीं पर एक्सीडेंट हो सकता है. நாங்க கார் ஓட்டிட்டு வந்தாலுமே எங்க மனைவி பின்னால சொல்லுவாங்க, நாங்க இப்படி செய்யுங்க. मैं कार चला रहा हूँ तो भी मेरी बीवी पीछे से कहेगी कि ऐसा करना. நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். मैं आपको एक रहस्य बताता हूँ. ஸ்டேஜ் ஏறதுக்கு முன்னாடி என் மனைவி என் பக்கத்துல வந்தாங்க. स्टेज चलने से पहले मेरी बीवी मेरे पास आए ஒரு சப்தத்தை சொன்னாங்க. और एक कार्य करी. உடனே ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு तुरंत मैंने हाँ कह दिया. இப்படித்தான் ரகசியமாக மனைவி எங்கள் தலையை திருப்புகிறார்கள். इसी प्रकार रहस्य के साथ एक पत्नी अपने पति की ஆகவே குடும்பம் சக்சஸ் ஆக ஓடும். इसलिए परिवार आगे सक्सेसफुली बेहतरीन तरीके से चलेगा. தலையை திருப்புறதுக்கு ஒருபோதும் தயங்க கூடாது. इसलिए हमें सिर घुमाने में कभी झिझकना नहीं है. அது உங்களுடைய வேலையா இருக்கிறது.